ஒரு பயங்கரமான புயல் அடிச்சிட்டு இருக்க சமயத்துல எல்லிங்கிற ஒரு பொண்ணு தனியா காரை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கா. ஏன்னா இந்த புயல் தாக்க போற சிட்டில அவளோட அப்பா மாட்டிக்கிட்டதுனால அவளை காப்பாத்துறதுக்கு தான் அங்க போய்கிட்டு இருக்கா. அப்ப அந்த ரோட பிளாக் பண்ணிட்டு அங்க இருக்கிற எல்லாரையுமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. பார்த்தா அங்க எல்லியோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் அவங்க இன்சார்ஜா இருக்கான். இதை பார்த்ததும் அப்பா உள்ள தனியா மாட்டிட்டு இருக்காரு, அவரை காப்பாத்துறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கான்னு சொல்றா. பட் அந்த போலீஸோ இல்ல எல்லி கவர்மெண்டோட ஆர்டர் உள்ள அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவளை திருப்பி அனுப்பிடுறான். சரி ஓகே நீயாவது அவரை போய் பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு எல்லி அங்க இருந்து கிளம்புற மாதிரியே கிளம்புறா. பட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா பக்கத்துல இருக்க குறுக்கு வழியா சிட்டிக்குள்ள மறுபடியும் போயிடுறா. கொஞ்ச தூரம் உள்ள போனதுமே அங்க ஒரு சைன் போர்டை காட்டுறாங்க, அங்க முதலைகள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்கு. ஏன்னா இந்த சிட்டியை சுத்தி பெரிய ஏரி இருக்கு, அந்த ஏரி முழுக்கவே பெரிய பெரிய முதலைகளா குமிஞ்சிருக்கு. இந்த புயல் வந்து தாக்குறதுனால அந்த ஏரி உடஞ்சி அந்த சிட்டி முழுக்க பரவலாங்கிறதுனாலதான் அங்க இருக்கிற எல்லாருமே அந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்லியிருக்காங்க. கொஞ்ச தூரம் உள்ள போனதும் எல்லி அவளோட வீட்டுக்கு போயிடுறா. உள்ள போனதும் வீடு முழுக்க தேடி பாக்குறா, ஆனா அவளோட அப்பாவை அங்க எங்கேயுமே காணும். புயல் நெருங்கி வந்துட்டதுனால அப்பா இங்க இருந்து கிளம்பி இருப்பாரோன்னு யோசிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறா. அப்ப அவளுக்கு ஒரு சின்ன யோசனையா ஒருவேளை பேஸ்மெண்ட்ல இருப்பாரோன்னு கீழே போய் பாக்குறா. பார்த்தா அந்த பேஸ்மெண்ட் முழுக்க ரத்தக்கரையா இருக்குது. என்ன நடந்திருக்குங்கிற பயத்திலேயே அப்பாவை அந்த இடம் முழுக்க தேடி பாக்குறா. பார்த்தா உடம்பு முழுக்க முதல்ல தாக்குன காயத்தோடய அவர் அங்க அடிபட்டு மயங்கி கிடக்குறார். இதை பார்த்ததும் துடிச்சு போன எல்லி பக்கத்துல இருக்க ஒரு துணியில அவரை தூக்கி போட்டு இழுத்துட்டு அந்த இடத்த விட்டு போய்கிட்டு இருக்கா. அப்போ பின்னாடி இருந்து ஒரு முதல்ல அவங்களை அட்டாக் பண்ண வர குறுக்க கம்பி இருக்கிற ஒரு இடத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ரெண்டு பேரும். குறுக்க கம்பி இருக்கிறதுனால அந்த முதல்ல அதுக்கு மேல வர முடியாம அங்க இருந்து போயிடுது. இப்போ மயக்கத்துல இருந்த அப்பாவும் கண் முழிச்சிடுறாரு. அப்போ அங்க ஒரு போன் ரிங் ஆகிற சத்தம் கேக்குது. பார்த்தா எல்லியோட போனு தான். கம்பிக்கு அந்த பக்கம் இருக்கிற இடத்துல அவளோட போன் ரிங் ஆகிற சத்தம் கேக்குது. இதை கேட்டதும் எல்லி போனை எடுக்கலான்னு அங்க முதல்ல இருக்கான்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போறா. அவ போன் கிட்ட போனதுமே அங்க ஒரு முதல்ல வந்துருது. இதை பார்த்ததும் எல்லி பயத்துல தப்பிச்சு ஓடுறதுக்காக அந்த கம்பி பக்கத்துல வர அப்பா அது அவளோட காலை பிடிச்சி உள்ள இழுத்துட்டு போயிடுது. கொஞ்ச தூரம் போனது எப்படியோ முதலை கிட்ட சண்டை போட்டு காலால எட்டி உதச்சு அங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறா. பார்த்தா இன்னொரு முதலையும் அந்த இடத்துக்கு வந்துருது. அப்போ கீழே இருக்க ஸ்பேனர் எடுத்து அந்த முதலையோட கண்ணுல குத்திட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு இன்னொரு ரூம்ல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறா. கண்ணுல அடிபட்டதுனால முதலைக்கு இருக்கிற இடம் தெரியாம அங்க இருந்து கிளம்பி போயிடுது. அப்பாவும் பொண்ணும் தனித்தனியா பேஸ்மெண்ட்லயே மாட்டிக்கிறாங்க. அப்போ சிட்டிக்கு வெளியே தான் காட்டுறாங்க. அந்த இடம் முழுக்க பயங்கரமான புயல்ல தண்ணி எல்லாம் நிரம்பிட்டு சிட்டியே மூழ்கிற நிலைமைக்கு வந்துருது. சிட்டியை விட்டு எல்லாருமே காலி பண்ணதுனால 3 திருட்டு பசங்க அங்க இருக்கிற பொருட்களை திருடலான்னு ஒரு போட்ல வந்திருக்காங்க. அப்போ எல்லி வெளியே இருந்து ஹெல்ப்னு கத்த ஆரம்பிக்கிறா. இதை கேட்டு அங்க இருக்கிற ஒரு பையன் என்ன சத்தம் கேக்குதுன்னு சொல்லி தண்ணிக்குள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறான். அப்போ பின்னாடி இருக்கிற அவளோட கேர்ள் ஃப்ரெண்டை 2-3 முதலைங்க சேர்ந்து அட்டாக் பண்ணி கடிச்சு கொன்னுடுது. இதை பார்த்ததும் பயத்துல உறைஞ்சு போய் நிக்க அவனையும் முதலைங்க அட்டாக் பண்ணி தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிருது. ஆனா இவங்க கூட வந்த இன்னொருத்தன் உள்ள இருந்து என்னடா நடக்குதுன்னு வெளியே எட்டி பாக்குறான். இப்போ 2வது அட்டாக் பண்ண பையனோட டெட் பாடியை கண்ணாடியில கொண்டு அடிச்சிருது. இதை பார்த்து பயந்து அவன் உள்ள இருக்கிற ஒரு முதல்ல அவனையும் கடிச்சு அவனையும் கொன்னுடுதாங்க. இப்படி பயங்கரமான புயல் அடிக்கிற கொடூரமான முதலைகள் சூழப்பட்ட சிட்டிக்குள்ள இருந்து எல்லியும் அப்பாவும் எப்படி உயிர் தப்பிச்சாங்கிற கதையை ரொம்பவும் விறுவிறுப்பா சொல்ற மூவி தான் த கிரவுல். இந்த மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வேணா கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.